நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் 27 மற்றும் 28ஆம் பாடல்களை பார்ப்போம். 27ஆம் பாடல். ஓலையும் தூதரும் ஓலையும் தூதரும் கண்டு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் காலையும் மாலையும் நிற்குமே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் நிற்குமே காலையும் மாலையும் நிற்குமே காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சேலையும் கட்டிய சீராவும் சேலையும் கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே பதாகையும் தோகையும் வாகையுமே சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே பாடல் விளக்கம். திருமுருகப் பெருமானின் பக்தர்களாகிய அடியேன் யமனின் ஓலையையும் அவனது தூதர்களையும் கண்டு கலங்குவதே இல்லை என்று கூறுகிறார். அதாவது யமன் என்றால் யமன் அனுப்பிய மரண ஓலைகளையும் யமனின் மரண தூதர்களையும் கண்டு அந்த திருமுருகப் பெருமானின் அடியார்களாகிய பக்தர்களாகிய நாங்கள் என்றுமே கண்டு பயப்பட்டதில்லை என்று கூறுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் கந்தவேளாகிய திருமுருகப் பெருமான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் கச்சை, பீதாம்பரம் என்றால் முருகப்பெருமான் அணியும் உடை, அந்த உடையின் மீது கட்டும் கச்சை, அதில் சொருகிய சிறிய கூரிய உடைவாள், அந்த உடையில் சொருகப்பட்ட சிறிய கூரிய மிகவும் அழகான அந்த கூர்மையான வாள், தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் மாலை. வெற்றி மலர் என்னும் மலர் சிவப்பு நிறமுடையது. அது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மலர்.
பண்டைய காலங்களில் முருகன் திருவிழாக்களின் போது இந்த வெற்றி மலரால் ஆன மாலையைத்தான் திருமுருக பெருமானுக்கு அணிவிப்பார்கள். அவ்வாறாகிய சிறப்பு வாய்ந்த அந்த சிவப்பு நிறமுடைய வெற்றி மலர்களால் ஆன மாலையை சூடிய அந்த தோள் சேவற்கொடி. முருகனின் வாகனம் என்ன? மயில் வாகனம். எனவே இந்த மயில் வாகனம், வெற்றி மாலைகள், முருகன் போர் புரிந்து வென்ற போது அவருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு எனக்கென்று காலையிலும் மாலையிலும் அடியேன் முன் காட்சியளித்து அருள் புரிகின்றார். அவ்வாறாகிய சிறப்பு மிக்க முருகப்பெருமான் அனுதினமும் எனக்கு காலையும் மாலையும் காட்சி தந்து அருள் புரிகிறார். எனவே அந்த இயமனின் ஓலைகளோ அல்லது அவரின் தூதர்களோ அடியனை நெருங்காது, ஒன்றும் செய்ய இயலாது என்று அழகாக எடுத்துரைக்கிறார் நம் பாடலாசிரியர் அருணகிரிநாத சுவாமிகள். 28ஆம் பாடல். வேலே விளங்கு கையா வேலே விளங்கு கையா வேலே விளங்கு கையா செய்ய தாழினில் வீழ்ந்து செய்ய தாழினில் வீழ்ந்து வேலே விளங்கு கையான் செய்ய தாழினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே குள இறைஞ்சி மாலே குள இறைஞ்சி மாலே மாலே குள இங்கன் காண்பது இங்கன் காண்பது அல்லால் இங்கன் காண்பது அல்லால் இங்கன் காண்பது அல்லால் காண்பது அல்லால் காண்பது அல்லால் மனவாக்கு செயலாலே மனவாக்கு செயலாலே அடைதற்கு அறியாய் மனவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி அரு உருவாகி அரு உருவாகி மனவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் ஒன்று போலே இருக்கும் மனவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளையே 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 எவ்வாறு புகழ்வதுவே 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 மனவாக்கு செயலாலே அடிதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளே பொருளே எவ்வாறு புகழ்வதுவே பாடல் விளக்கம். இங்கு திருமுருகப் பெருமானின் அருளை எவ்வாறு பெறுவது என்று நம் பாடலாசிரியர் மிகவும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். எவ்வாறென்றால், வேலாயுதமே விளங்கும் என்று கூறி வேலாயுதத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். அவ்வாறாகிய வேலாயுதமே விளங்கும் திருக்கரங்களை உடைய திருமுருகப் பெருமான் என்று அழகாக எடுத்திருக்கிறார். அதாவது முருகனின் ஆயுதம் என்ன? வேலாயுதம். அவ்வாறாகிய திருமுருகப் பெருமானின் சிவந்த திருவடியில் விழுந்து அன்புடன் வணங்குவதே அப்பரம்பொருளை இவ்வுலகில் காண்பதற்கு ஒரே வழியாகும். வேறு எந்த வழியும் கிடையாது. முருகப்பெருமானை சரணடைவது ஒன்றே அவரை உலகில் நாம் கண்டு தரிசிப்பதற்கான ஒரே ஒரு வழியாகும். மனம், வாக்கு, செயல் என்ற முக்கரணங்களால் பெரிதற்கு அரிதாகிய அருவமும் உருவமும் ஆகி
எப்போதும் மாறுபாடின்றி ஒரு தன்மையாகவே திகழும் பரம்பொருளை வேறு எவ்வாறு எடுத்துச் சொல்வது என்று அழகாக எடுத்துரைக்கிறார் நம் பாடலாசிரியர் அருணகிரிநாத சுவாமிகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. Kindly like, share, subscribe Nadabrahman YouTube channel.